அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவானது நைட் ரிவிஷன், அதாவது தடம் பதிப்போம்ல நைட் ரிவிஷனுக்கு உண்டான இரண்டாவது வீடியோ பதிவு. ஆல்ரெடி நம்ம நடத்தின டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின் வரும். ஒருமைப்பன்மை, இணை எழுத்து, வினா எழுத்து, சுற்றெழுத்து, அப்புறம் இன்றைக்கி வேர்ச்சொல். இந்த அடிப்படையில் தான் கொஸ்டின் வரும். 10 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 10க்கு 10 எடுக்க ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? சரி, வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். நான் படிக்கிறதுக்குள்ளே ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏ என்னும் எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவதில்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. அவன் செய்தான் என்ற, இது சரிதானே? ஓகே. அவன் செய்தான் என்ற சொற்றொடரை விட அவனே செய்தான் என்ற சொற்றொடரில் தான் அழுத்தம் வெளிப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் செய்தானை விட அவனே செய்தான் அப்படிங்கும்போது ஏ அப்படிங்கிறது வெளிப்பட வருது. அதனால் அதுதான் அழுத்தம் வரும். அவனே செய்தான் என்ற இரண்டாவது சொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணமானது ஏ என்னும் எழுத்தாகும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் தானே? ஏ என்னும் எழுத்து தான். ஏ என்னும் எழுத்து மொழிக்கு முதலில் மட்டும் வரும் வினா எழுத்து அப்படிங்கிறாங்க. ஏ அப்படிங்கிறது மொழிக்கு முதலில் மட்டும் இல்லை, இறுதியிலையும் வரும். அப்போ முதலில் மட்டும் கொடுத்துருக்கறதுனால இது தவறு. அப்போ என்ன வரணும்? 1, 2, 3 மட்டும் சரி அப்படிங்கிற ஆப்ஷன் சி, ஓகேங்களா? இதுதான் புத்தகத்தில் இருக்கும். வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வருபவை, இறுதியில் வருபவை, முதலிலும் இறுதியிலும் வருபவை அப்படின்ட்டு நம்ம டாப்பிக்கை நடத்தியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் ஒரு முக்கியமான பணி அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் சைட் இருக்கும் ஓல்டு புக்கில். அது இந்த ஏ என்னும் எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவதில்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது அப்படிங்கிறது தான், ஓகேங்களா? அவன் செய்தான், அவனே செய்தான் அப்படிங்கும்போது ஏ அப்படிங்கிற எழுத்து தான் அந்த அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஓகேங்களா? சரி, ரைட். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாங்களா? அறியா வினா அறிவினா இந்த பற்றிய கூற்றுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூற்று என்ன சொல்கிறாங்க? தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா அப்படிங்கிறாங்க. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் வினவுவது அறியா வினா அப்படிங்கிறாங்க. கூற்று சரியா தவறா அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்கள். ரெண்டுமே சரிதான். அப்போ நல்லா நோட் பண்ணணும். இங்கே 2 மட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கே 2ம் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு நம்ம 2 மட்டும் அப்படிங்கிறது சூஸ் பண்ணக்கூடாது. 2ம் சரி அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான், ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ அறிவினானா என்ன? தான் தெரிஞ்ச ஒன்றை மற்றவங்களுக்கு தெரியுமா, அதாவது டீச்சர் ஸ்டூடெண்ட்டு கேட்குற மாதிரி. இதே தான் தெரியாத ஒன்றை கேட்குறத என்ன சொல்லுவாங்க? அறியா வினா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் டீச்சர்கிட்ட கேட்குற மாதிரி, ஓகேங்களா? இது பிக்சராக உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிடிஎஃபாக உங்களுக்கு கிடைக்கும், அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, தான் ஒரு பொருளை, இது கூற்று அடிப்படையில் தான். தான் ஒரு பொருளை பிறருக்கு கொடுக்கும் பொருட்டு வினவுவது கொளல் வினா அப்படிங்கிறாங்க. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது கொளல் வினா, கொளல் வினாவிற்கு சான்று அப்படிங்கிறாங்க. என்ன ஆன்சர் வரும்? தான் ஒரு பொருளை பிறருக்கு கொடுக்கும் பொருட்டு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா? சிறுகதைகள் இருக்கிறதானா? ஓகே, அதாவது இது ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே. தான் ஒரு பொருளை பிறருக்கு கொடுக்கும் பொருட்டுன்னா என்ன? கொடை. அப்போ கொடை வினா அப்படின்னு தான் வரணும், ஓகேங்களா? என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது 2 புக்கு, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால் கூட உனக்கு கொடுக்கறதுக்கோசரம் கேட்கப்படக்கூடிய வினா. இது புக்கு இருக்கா அப்படின்னா வாங்கிக்கிறதுக்கோசரம். கொடல் அப்படின்னா கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 2 மட்டும் சரி அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான், ஓகேங்களா? ஓகே, இதை பிக்சராக கொண்டு வந்திருக்கேன். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அறிவினா தான் அறிஞ்ச ஒன்றை கேட்குறதுக்கு, அறியாத வினா தான் தெரியாத ஒன்றை கேட்குறது, ஐய வினா இதுவா அதுவா அப்படிங்கிற டவுட்டில் கேட்குறது, கொளல் வினா அப்படின்னா வாங்கிக்கிறதுக்கோசரம் கேட்குறது, கொடை வினா அப்படின்னா அன்னதானம் அந்த மாதிரி கொடுக்கறது அந்த மாதிரி, ஏவல் வினானா நாம் ஒன்று கேள்வி கேட்டால் அவங்களுக்கு கேட்குற மாதிரி, அதுதான் ஏவல் வினா அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஒரு செயலை செய்கிறதுக்கோசரம். காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறியா அப்படின்ட்டு அக்கா தம்பி பேசுகிறது அந்த எக்ஸாம்பிள்லாம் நம்ம ஆல்ரெடி தகவலாக பார்த்துட்டோம். சரி, 4வது கொஸ்டினுக்கு போகலாங்க. ஒருவர் தன் கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் ஒரு பொருளையும் மிக தொலைவில் இருக்கும் ஒரு பொருளையும் முறையே சுட்டிக்காட்ட விரும்பினால் அவர் பயன்படுத்த வேண்டிய சரியான சுட்டெழுத்து கூட வரிசை எது?
கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவர் வந்து தான் கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் ஒரு பொருளையும் மிக தொலைவில் இருக்கும் ஒரு பொருளையும், அந்த சரியான வரிசை என்ன வரும்? அப்போ நாம் அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னு நம்ம படிச்சிருக்கோம். எட்டும் தூரம்னா என்ன? கைக்கு பக்கத்தில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறதுக்கு என்ன எழுத்து வரும்? ஆக்சுவலாக இங்கு, இவர் அப்படிங்கிற மாதிரி தானே வரும். அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து என்ன வரணும்? ஈ வரணும். இதே வந்து மிக தொலைவில் அப்படின்னா தூரமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? அது செய்மை சுட்டு. செய்மை சுட்டுக்கு உண்டான எழுத்து என்ன? ஆ. அப்போ இ ஆ அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் அண்மை சுட்டு சொற்கள் மட்டும் அடங்கியுள்ள சரியான குழுவை தேர்ந்தெடுக்கவும். அண்மை சுற்றுனா என்ன, செய்மை சுற்று என்னென்னு நம்ம பார்த்தாச்சு. அண்மை சுட்டுக்கு உண்டான எழுத்து, செய்மை சுட்டுக்கு உண்டான எழுத்து நம்ம பார்த்தாச்சு. அப்போ அண்மை சுட்டுக்கு உண்டான சொற்கள் இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இ இ இ இ அப்படிங்கிற நாலுமே இவ்வீடு, இவை, இது, இவர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஒரு பிக்சராக கொண்டுருக்கேன். அண்மை சுட்டு அப்படிங்கும்போது அதாவது இது செய்மை சுட்டு. செய்மை சுட்டுக்கு உண்டான எழுத்து ஆ. அப்போ அவள், அவர், அது, அவை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அண்மை சுட்டுக்கு உண்டான எழுத்து இ. அப்போ இவன், இவர், இது, இதெல்லாம் வந்து அண்மை சுட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள் சொற்கள் தெரிந்து கொள்வோம். இடைநிலை சுட்டு அப்படிங்கிறது வந்து அருகிலும் இல்லாமல் தூரத்தில் இல்லாமல் இடையில இருக்கிறதா இடைநிலை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு உதாரணம் வந்து உது, உவன் அப்படிங்கிறது தான். ஊ அப்படிங்கிறது இப்போ நம்ம பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி, ரைட். ஆறாவது கொஸ்டின், இது சுட்டெழுத்துக்கள் அடிப்படையில் கொண்டு வந்த ஒரு கொஸ்டின் தான். இப்பள்ளி கூற்று காரணம் அடிப்படையில் இப்பள்ளி என்னும் சொல் அண்மை சுட்டாகவும் இந்த பள்ளி என்னும் சொல் சுட்டுத்திரிபாகவும் அமையும். காரணம் என்ன சொல்கிறாங்க? சுட்டெழுத்து சொல்லின் உள்ளே அல்லது வெளியே நேரடியாக வராமல் இந்த என மாற்றம் பெற்று வருவதால் இது சுட்டுத்திரிபாகும் அப்படிங்கிறாங்க. ஓகே. இப்பள்ளி அப்படிங்கிறது அண்மை சுட்டு தானே, பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறது. ஓகே தான். இந்த பள்ளி அதாவது ஈ அப்படிங்கிறது திரிஞ்சு இந்த அப்படின்னு மாறிச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சுட்டு திரிபுன்னு சொல்லுவோம். கூற்று கரெக்டு தான். சுட்டெழுத்து சொல்லின் உள்ளே அல்லது வெளியே, உள்ளே அல்லது வெளியே நேரடியாக வராமல் இந்த என மாற்றம் பெற்று வருவதால் இது சுட்டு திரிபாகும் அப்படிங்கிறது கரெக்டான விளக்கம்தான். அப்போ ரெண்டுமே சரி. கூற்று காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? சரி, ரைட். ஏழாவது கொஸ்டின் போகலாம். இது கூற்று காரணம் அடிப்படையில் தான், சுட்டெழுத்துக்கள் சம்பந்தமாக இருக்கிற டாப்பிக்கில் தான். அவன், இவள் ஆகிய சொற்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுத்திரிவுகளை உருவாக்குகின்றன. சுட்டுத்திரிவுகள் எப்போதும் பெயர் சொற்களுக்கு முன்னால் மட்டுமே வந்து அச்சொற்களை சுட்டி காட்டும். எடுத்துக்காட்டு அந்த மனிதன். ஓகே, பார்க்கலாங்க. கூற்று பாருங்கள். அவன், இவள் ஆகிய சொற்கள் அந்த இந்த என திரிந்து வரும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து சுட்டி எழுத்துக்களான ஆ இ அப்படிங்கிறது தான், அதாவது அப்பள்ளி, இம்மரம், அவ்வீடு, இவ்வீடு அப்படிங்கிற அதில் ஆ இ அப்படிங்கிற அந்த சுட்டெழுத்துக்கள் மட்டும்தான் திரிஞ்சு அந்த இந்த அப்படின்னு மாறும். அதை தான் சுட்டு திரிவுன்னு சொல்லுவாங்க. இங்கே அவன், இவன் அப்படிங்கிற மாதிரி சொற்கள்லாம் தெரியாது. அப்போ கூற்று தப்பு. சுட்டுத்திரிவுகள் எப்போதும் பெயர் சொற்களுக்கு முன்னால் மட்டுமே வந்து சுட்டி காட்டுங்கிறது கரெக்டு தான். அதாவது அந்த இந்த இந்த சொற்கள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஊதான் அதிகம் பயன்படுத்துறது இல்லை. அதுக்கப்புறம் அந்த மாணவன், அந்த பறவை, இந்த வீடு, இந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிற மாதிரி பெயர் சொற்களுக்கு முன்னால் தான் வந்து சுட்டி காட்டும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ அதுவும் சரிதான். அப்போ கூற்று தவறு அப்படிங்கிற ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆனால் காரணம் சரி அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? சரி, ரைட். இதை தான் சொல்லுவாங்க. அதாவது வந்து அம்மரம், இவ்வீடு அப்படிங்கிறதெல்லாம் என்னது? ஆயி அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் வந்து வெளியே இருக்கும். அதை தான் வந்து புறச்சுட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு சொல்கிற மாதிரி.
இது அண்மை சுட்டுக்குண்டான எழுத்து, இது செய்மை சுட்டுக்குண்டான எழுத்துன்னு நம்ம பிரிச்சுட்டோம். இதை என்னங்கிறாங்க, இந்த ஆயி அப்படிங்கிறது தான் திரிஞ்சு அந்த இந்த அப்படிங்கிற மாறதுனால தான் இதை என்ன சொல்லுவாங்க, சுட்டுத்திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், 8வது கொஸ்டின் கெஸ் பண்ணுங்கள். 4 கூற்று கொடுத்துருக்காங்க. எந்த கூற்று சரி அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பல சில என்னும் சொற்கள். இது நம்ம ஆல்ரெடி ஒருமை பன்மையில் பல சில அப்படிங்கிற ஒரு சில சொற்கள் வந்து பார்த்து நம்ம எக்ஸாம்பிளோட சொன்னோம். அப்போ அதை டாப்பிக்கை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பல சில என்னும் சொற்கள் பார்த்திங்கன்னா அக்ரிணை பன்மைக்கு மட்டுமே உரியன அப்படிங்கிறாங்க. ஆமாம் தானே? அக்ரிணை பன்மைக்கு மட்டுமே தான் இந்த பல சில சொற்கள் வந்து உரியது அப்படின்ட்டு, உயர்திணைக்கு கிடையாது அப்படின்ட்டு. உயர்திணை பன்மையில் பல மனிதர்கள் சில பெண்கள் என பயன்படுத்துவது இலக்கண மரபாகும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்று வந்து ரைட்டு அப்படி வச்சுக்கலாம். 2வது வந்து உயர்திணை பன்மையில் பல மனிதர்கள் நம்ம எழுதுவோமா? எழுதக்கூடாது. அக்ரிணிக்கே உண்டானது நம்ம சொல்லிட்டோம். அப்போ மனிதர்களில் பலர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். மனிதர்கள் பலர் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இது தப்பு. உயர்திணையில் பலர் சிலர் என்னும் வடிவங்களே சொல்லிற்கு பின்னால் வர வேண்டும். ஆமாம், அதாவது பின்னாடி, சொல்லுக்கு பின்னாடி மாணவர்கள் சிலர், மாணவர்கள் பலர், ஆசிரியர்கள் பலர், ஆசிரியர்கள் சிலர் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி தான் வரணுங்கிறாங்க. அப்போ இதுவும் ரைட்டு தான். 1, 3 இப்போதைக்கு ரைட்டு. எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர் என்ற தொடர் இலக்கண சுத்தமான சரியான தொடராகும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது இது உயர்திணைக்கு அக்ரிணிக்கே உண்டானது, உயர்திணைக்கு வரக்கூடாது. எனக்கு நண்பர்கள் பலர் அப்படின்னு தான் வரணும். இதுவும் தப்பு. அப்போ 1, 3 சரி அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? சரி, அதே அடிப்படையில் இன்னொரு கொஸ்டின். நீங்கள் கரெக்டாக எது வந்து எனக்கு கேட்குறாங்க, வலுவற்ற அதாவது பிழையற்ற தொடரமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 வாக்கியத்தில் பல சில அப்படின்னு வந்தாவே இனிமேல் நீங்கள் வந்து கரெக்டாக ஆப்ஷனை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரி வேலையே முடிஞ்சுது. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, பார்க்கலாங்களா? சில பெண்கள் உயர்திணைக்கு முன்னாடி சில வரக்கூடாதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ எடுத்த உடனே இது தப்பு. பெண்கள் சிலர் ஓகே, அதாவது உயர்திணைக்கு அப்புறம் தான் பலர் சிலர் அப்படிங்கிற சொல் வரணும் அப்படிங்கிறது இது கரெக்டு. பல மாடுகள் அப்படிங்கும்போது அக்ரிணைக்கு தான் வந்து இந்த பல சில சொற்கள் வந்து வேணும், அதாவது உரியன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிங்கும்போது இது சரி, கரெக்டு தானே? பெண்கள் சிலர் கடைக்கு சென்றனர், பல மாடுகள், ஓகே இது கரெக்டு. பெண்கள் சிலர் இதுவும் கரெக்டு தான். அடுத்தது மாடுகள் பலர் அப்படின்ட்டு வரக்கூடாது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3 கரெக்டுங்களா? 2, 3 அப்படிங்கிறது எதில் இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, இதை தான் வந்து உங்களுக்கு பிக்சராக கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உயர்திணையில் தான் பலர் சிலர் அப்படிங்கிற சொற்கள் வந்து சொல்லுக்கு பின்னாடி வரணும் அப்படிங்கிறது. நண்பர்கள் பலர், பெண்கள் சிலர் அப்படிங்கிறது எழுதுனா தான் கரெக்டு. பல நண்பர்கள் சில அப்படிங்கிற மாதிரி பல நண்பர்கள் அப்படின்னு எழுதக்கூடாது, சில பெண்கள் அப்படின்னு எழுதக்கூடாது அப்படிங்கிறதான் தப்பு அப்படிங்கிறது. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, கடைசி கொஸ்டின். இது வந்து சுட்டெழுத்துக்கள் சம்பந்தமாக ஒரு வித்தியாசமான ஒரு கொஸ்டின் தான். ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் ஆகியவற்றின் மாத்திரை அளவோடு சந்தியக்கர புணர்ச்சியை தொடர்பு படுத்தி அறியப்படும் சரியான கூற்று எது? அப்போ ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கத்துக்கு மாத்திரை அளவு நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். சந்தியக்கரம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதை சம்மந்தப்பட்ட சரியான கூற்று எது அப்படிங்கும்போது நீங்கள் கெஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்த்துடலாம். ஐ ஔ ஆகிய கூட்டுயிர்கள். கூட்டுயிர்கள்னால் என்ன? 2 உயிர்கள் சேர்றது தான். புரியுதுங்களா? 2 உயிர்கள் சேர்றது கூட்டுயிர்கள்பாங்க. ஐயை வந்து 2 உயிர் சேர்ந்து தான் வரும். நாம் நேற்று ஆல்ரெடி வந்து அந்த வீடியோ பற்றியில் சொல்லியிருக்கோம் சந்தீகரம் என்ன அப்படின்னா. அப்புறம் நெடில் எழுத்துக்கள் என்பதால், இது நெடில் எழுத்து தானே, ஐயும் அவ்வும் நெடில் எழுத்து தானே. ஓகே, என்பதால்
தனித்து ஒலிக்கும் போது 2 மாத்திரை அளவு பெறும். எந்த ஒரு எழுத்துமே தனித்து நம்ம படிச்சிருக்கிறோம்ல, ஐங்கிறது தனிச்சு வந்தால் தான் 2 மாத்திரை, அவ்வுங்கிறது தனிச்சு வந்தால் தான் 2 மாத்திரை. இதே சொல்லுக்கு முதல்ல இடையில இறுதியில் வரும்போது குறைஞ்சி ஒலிக்கும் அப்படின்ட்டு நாம் படிச்சிருக்கோம். அப்போ சொல்லின் முதல் எழுத்தாக வரும்போது குறுகி ஒலிக்கும் அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான கூற்று. இருந்தாலும் மீதியில் எதனால் தப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இவை இரு எழுத்துக்களின் சேர்க்கையால் உருவாவதால் எப்போதும் 2 மாத்திரை அளவை விட அதிகமாக ஒலிக்குங்கிறாங்க. 2 மாத்திரை அளவை விட அதிகமாக அப்படிலாம் ஒலிக்காது. அப்போ அதனால் இது தப்பு. ஆ இ சேரும்போது 1 மாத்திரையாகவும், அது எப்படி, ஆங்கிற குறிலுக்கு 1 மாத்திரை, ஈக்கு குறிலுக்கு 1 மாத்திரை, அப்போ 2 மாத்திரை தானே வரும். அப்போ இதுவே தப்பு. ஆ ஊ சேரும்போது அரை மாத்திரையாகவும் அப்படின்னாலும் இது 2 மாத்திரையாக தான் வரும். அப்போ இதுவும் தப்பு தான். இவை பிற உயிரெழுத்துக்களைப் போலன்றி சொல்லின் இறுதி எழுத்துக்களாக எப்போதும் வரவே மாட்டான என்ன ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம் வரவே மாட்டாது, வராது அப்படிங்கிறாங்க. அதாவது ஐங்கிறது கண்டிப்பாக வந்து சொல்லுக்கு இறுதியில் வரும். கலப்பை அப்படின்னாலும் அந்த இடத்துல என்ன வரும், கடைசியாக ஐ தான் வந்து முடியுது. அப்போ சொல்லுக்கு இறுதியில் ஐங்கிற உயிரெழுத்து நெடிலெழுத்து வரும். அப்படிங்கும்போது இதுவும் தவறு தான். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் சரி. கரெக்டுங்களா? சரியான கூற்று. அப்போ சந்திகரம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறதான் ஒரு பிக்சராக கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஐகாரம், ஐங்கிறது வந்து ஆங்கிற உயிரெழுத்தும் ஈங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து 2 மாத்திரையாக உருவானது தான் இந்த சந்திகர எழுத்து அப்படிம்பாங்க. அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஆ அப்படிங்கிற உயிரெழுத்தும் யா அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்தும் சேர்ந்து தான் ஐகாரம் வரும் அப்படின்ட்டு கணக்கு இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி அவ்வுக்கு அதேமாரி தான். ஆ ஊ சேர்ந்தால் அவு, அதேமாரி ஆ கூட்டல் வா சேர்ந்தாலும் அவு அப்படின்ட்டு புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷனுமே தெரிஞ்சுக்கணும். ஐக்கு எப்படி, அவுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை தான் கூட்டுயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திகரம்ங்கிறது 2 உயிர் சேர்ந்தது தான் சந்திகரம். அப்போ சந்திகர எழுத்து ஐஏ அவ்வு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். நீங்கள் 10க்கு எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தாலும் சரி, ஆல்ரெடி டாபிக் எல்லாம் முடிச்சிருந்தாலும் சரி, லைக் கொடுங்க. சரிங்களா? எத்தனை பேர் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிறிஸ்டோபாக்கிலிருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.